ஐ கான்ட் ஈவன் சீ மை ஃபேவரட் ஆக்டர் டூயிங் யாரா நீ எனக்கு டென்ஷன் ஆகுது. விஜயனோட பாலிடிக்ஸ்லாம் விட்டுறோம் ப்ரோ. நீ அது இது லொட்ட லொல்ல நீ திமுக ஏதோ ஒன்று சொல்லி தொலை. இது வந்து ஐ கான்ட் ஈவன் பேர் வாட்சிங் ஹிம் ஸ்பீக் இன் திஸ் பொலிட்டிக்கல் ரேலிஸ். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி துண்டு சீட் வச்சு பேசுறது ஓகே ப்ரோ. அட்ஃபேக்ட் எனக்குலாம் பயங்கர மெமரி பிரச்சனை இருக்கு. இல்ல இப்ப சீமான் மாதிரி சில டைம் ஃப்ரீ ஸ்டைலா வரதெல்லாம் அடிச்சு விடுவாங்க. இல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரேஷன் பண்ணுவாங்க. அது கரெக்ட். விஜய் என்ன பண்றாப்புலன்னா ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிடுறாப்புல. பண்ணிட்டு அந்த நேச்சுரலா பேசுற மாதிரி கன்வே பண்றாரு. நல்லா பச்சையா தெரியுது மாதிரி டிராமா போடுற மாதிரி அதுல இருக்க எமோஷன்ஸ், சின்ன சின்ன பாஸ், சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ் கூட இந்த சின்ன வயசுல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல குழந்தைங்க எல்லாம் பாரதியார் வேஷம் போட்டு வந்து அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்னு சொல்லி அந்த உணர்ச்சி பூர்வமா பேசும். ஆனா அந்த சப்ஜெக்ட் பத்தி அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. கரப்பா பூச்சி பார்த்தா பயந்து ஓடி அந்த குழந்தை. வென் இட் பீக் வாஸ் லாஸ்டா ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்பீச் எப்படின்னா எண்டா வரப்ப எல்லாம் மனப்பாடம் பண்ணி பேசிட்டாப்ல. முடிக்கிறப்ப சொல்ல மறந்துட்டேன் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற. அதாவது சொல்ல மறந்துட்டேங்கிறது ஒரு டயலாகா எழுதி அத ஞாபகம் வச்சு கரெக்டா சொல்றாப்ல ப்ரோ. நன்றி வணக்கம். சொல்ல மறந்துட்டேன் என் நெஞ்சில் குடியிருக்கும்.